Jesus, hallelujah. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நடத்திடுவார், என்னை நடத்திடுவார். மரண பரியந்தம் நடத்திடுவார், என்னை நடத்திடுவார். நடத்திடுவீ இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீ. சேர்ந்து சொல்லுவோம், நடத்திடுவீ இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீ. நடத்திடுவீ இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீ. நடத்திடுவீ சத்தத்தை உயர்த்தி, ஓ கடைசி வரை நடத்திடுவீ. Jesus, நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. Oh Father, we bless your holy name. உம்மை உயர்த்துகிறோம். கிரியை என்னில் துவங்கியவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவார். நற்கிரியை என்னில் துவங்கியவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். முதிர் வயதானாலும் நடத்திடுவீ, உண்மையாய் நடத்திடுவீ. சேர்ந்து அறிக்க பண்ணலாமா? முதிர் வயதானாலும், முதிர் வயதானாலும் உண்மையா. கரங்களை உயர்த்தி நடத்திடுவீ, நடத்திடுவீ இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீ. சேர்ந்து சொல்லுவோம், என்ன வந்தாலும்
ரெண்டு கையை உயர்த்தி, எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், உன்னில் நற்கிரியை துவங்கினவர் கிறிஸ்துவின் நாள் வரை இந்த முடியை நடத்துவார் என்று நம்பி, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, என்னை கடைசி வரைக்கும் நடத்துகிற ஒருவர் என்னோடு இருக்கிறார். எத்தனை சூழ்நிலை வந்தாலும், you may be watching this with many situations. ஒருவேளை பலவிதமான போராட்டங்களை கடக்கிற சூழ்நிலையிலே நீ நடந்து கொண்டிருக்கலாம். But remember this, God will definitely lead you. கர்த்தர் உன்னை கடைசி வரைக்கும் கரம் பிடித்து நடத்த, நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ரெண்டு கையை கடைசியா உயர்த்தி சொல்லலாமா? ஹalleluya. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. அவரை பார்த்து ஆசையா சொல்லலாமா? யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணலாமா? யாக்கோபின் தேவன் ஜீசஸ், என்னை என்னாலும் என்னாலும் நடத்துவாரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவன் என்னை வெறுக்கவில்லை. சொல்லுங்க, என் ஓட்டத்தில் இயேசுவே என்னை வெறுக்கவில்லை, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன். கையை உயர்த்தி கடைசி வரைக்கும் நான் உம்மை நம்புவேன். மாகாதரலா ஷாதலரே அப்ரஹந்தலரமாமா. கையை உயர்த்தி அர்ப்பணித்து கொண்டிருக்கும் போதே ஒரு தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களை, உங்கள் இல்லங்களை ஆளுகை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. சத்தத்தை உயர்த்தி நம்புவேன், கடைசி வரை நாம நம்புவேன், இறுதி வரை நடத்திடுவீர், நடத்திடுவீர். இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர். சத்தத்தை உயர்த்தி keep declaring that என்னை நடத்துவார். என்ன சூழ்நிலை வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனையோ பெரிய தேவைகள் என் வாழ்க்கையை சூழ்ந்திருந்தாலும், என்னை அழைத்தவர், என்னை கரம் பிடித்தவர், கிறிஸ்துவின் நாள் வரை அந்த முடிய நடத்துவார். மாபா ஹதரோலோ சேப்ரஹம் தோஷியா தலரா. சொல்லுங்க, நடத்துவீர், நடத்திடுவீர். இடிக்கப்பட்ட உன் நம்பிக்கை மறுபடியும் கட்டப்படுகிற நேரம் இது. ரெண்டு கையை உயர்த்தி நடத்திடுவீர். As we declare that God will lead me
தொடர்ந்து நடத்தவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா சொல்லலாமா சத்தமா அல்லேலூயா ஷகதலரா மகதலரா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. நல்ல கரங்களை தட்டி துயரே we bless your name, we bless your name, oh God. Thank you Holy Spirit. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. கடல் ஆழத்திலும் அக்கினி சூழையிலும் என்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. கையை உயர்த்தி நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை. நம்பிக்கை இழந்து போய் எல்லாவற்றும் என் வாழ்க்கையில் முடிந்து போனது என்ற சூழ்நிலையில் ஒருவேளை இந்த காரியத்தை எங்களோடு கூட இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, ஓ கடைசி வரைக்கும் உன்னை நடத்த ஒருவர் உண்டு என்பதை மறந்து விடாது. ஓ கடல் ஆழத்திலும் அக்கினி உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை எஸ் அதனை எஸ் ஃபாதர் உம்மை உயர்த்துகிறோம். கடைசி வரைக்கும் எங்களுக்கு துணையாய் இருக்கிற எங்கள் கண்மலையே, we bless your name, oh God. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உண்டெனக்கு, மனது ஒருபோதும் கலக்கமில்லையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலில் என் கண்மலையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலில் என் கண்மலையே. கையை உயர்த்தி என்றுரை செய்தவரை ராபா செதிலிரே ஆந்தரமனலா. இந்த சூழ்நிலையில் ஒருவரை ஆராதித்துக் கொண்டிருக்க
கிறிஸ்து போதுமானவர் என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி ஒரு விசேஷித்த தேவ பலத்திற்காக Oh, we thank you, Jesus. We thank you, Holy Spirit. We thank you, Holy Spirit. Be still and know that I am God. நானே தேவன் என்பதை நீ அறிந்து கொள். Father, we bless you. We bless your holy name. We bless your holy name. என் நம்பிக்கை எல்லாம் இழந்து போய் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை, ஒருவேளை you're watching this with us, just lift up your hands towards heaven. ஆண்டவர் உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். ஹalleluya. உன் நடுவில் நான் அற்புதம் செய்வேன், உன்னை நான் நடத்திடுவேன். உன் நடுவில் நான் அற்புதம் செய்வேன், உன்னை நான் நடத்திடுவேன். கலங்கிடாதே, திகைத்திடாதே, நானே உன் தேவன். கலங்கிடாதே, திகைத்திடாதே, நானே உன் தேவன். ரெண்டு கையை உயர்த்தி அற்புதம் செய்யும் என் தேவன் உன்னோடு நிச்சயமாய் நடத்திடுவான். சுகப்படுத்தும் என் தேவன் உன்னோடு புது பலன் தந்திடுவான். சொல்லுங்க, அற்புதம் செய்யும். பலவீனத்தோடு ஒருவேளை என முடியாத அளவிற்கு மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் சரீரத்தில் இப்பொழுது as you sing புதுபலத்தை தருகிறவர் என்று பாடிக்கொண்டிருக்கும் போதே ஒரு மகிமையான தேவ பலன் உன் சரீரத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஓ, அற்புதம் செய்யும் என் தேவன் உன்னோடு நிச்சயமாய் நடத்திடுவார். சொல்லுங்க, சுகப்படுத்தும் என் தேவன் உன்னோடு புது பலன் தந்திடுவார். கடைசி வரை உன்னை நடத்திடுவார், விலகாமல் உன்னை. ஓ ஜீசஸ், கடைசி வரை உன்னை மாஷந்தலரா. சொல்லுங்க, கடைசி வரை, கடைசி வரை என்னை, உன் குடும்பத்தை, ஊழியத்தை, நீ ஆரம்பித்த எல்லா காரியத்தையும் ஜெயமாய் முடிக்க அவர் வல்லமை உள்ளவர். அதுவரை உன்னை கைவிடாமல் உன்னை நேர்த்தியாய் நடத்துவார். எத்தனை சோர்வுகள் உனக்கு எதிராக வந்தாலும் பயப்படாத. சொல்லுங்க, கடைசி வரை, கடைசி வரை இயேசுவே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஜீசஸ் ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி கடைசி வரை உன்னை நடத்திடுவார், விலகாமல் உன்னை
நடத்திடுவார். இதுக்கப்புறம் என்னை யார் நடத்துவா? எப்படி இந்த காரியத்தை செய்ய போறேன்? பலவிதமான கேள்விகளோடு ஒருவேளை எங்களோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரன், அன்பு தாயாரே, உன்னை கடைசி வரைக்கும் நேர்த்தியாய் நடத்த இந்த இயேசு கிறிஸ்து உன் கரத்தை இன்றைக்கு பிடிக்கிறார். You all have to do, just lift up your hands and say, Lord, I trust you. Lord, I trust you. ஆபிரகாம் கண்ணை மூடிட்டு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தையும் வார்த்தையும் நம்பி ஹalleluya வாக்கு பண்ணப்பட்ட பிள்ளையை பெற்றுக்கொண்டது போல ஹalleluya உண்மையாய் ஜெயமாய் உன்னை நடத்த இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். சூழ்நிலை எதிராக இருக்கலாம், ஹalleluya பார்ப்பதற்கு ஒன்றும் நடக்காது போல தெரியலாம், but trust Jesus, he will lead you through. ஆண்டவர் கடைசி வரை உன்னை அற்புதமாய் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதே, என்ன செய்வதென்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற உனக்கு நேராய், Lord, I speak your divine deliverance, healing on all the people, those who are watching with us. Just lift up your hands. வானம் தீரந்து தெய்வம் பேசணும், வாசல்கள் எல்லாம் இன்றே திறக்கணும். எப்பத்தா என்றால் திறக்கப்படுவதாக என்ற அர்த்தமா? கையை உயர்த்திருங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் எதெல்லாம் உங்க வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்குன்னு. நீண்ட நாளாய் அடைக்கப்பட்ட கதவுகளா இருக்கலாம். But now as we declare, எப்பத்தா நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக என்று எங்களோடு இணைந்து நீங்கள் சொல்லும் பொழுது, பல நாட்களாய், பல மாதங்களாய், பல வருடங்களாய் பூட்டப்பட்டிருக்கிற கதவுகளை இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் திறக்க, தாவீதின் திறவுகோலை உடையவர் உங்களுக்காய் வாசல்களை திறக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எப்பதான் திறக்கப்படுவதாக, எப்பத்தான் தீரக்கப்படுவதாக, எப்பத்தான் சொல்லுவோம். Be open in the name of Jesus. எப்பத்தான் வாசலை உன் முன்னே வைத்தே என்று சொன்னவரே, ஒருவரும் பூட்டக்கூடா வாசல்கள் தீரப்பே என்று உரைத்தவரே, தீரந்த வாசலை உன் முன்னே வைத்தே என்று சொன்னவரே, ஒருவரும் பூட்டக்கூடா வாசல்கள் தீரப்பே என்று உரைத்தவரே. ரெண்டு கையை உயர்த்தி தாவீதின் திறவுகோலை தோளின் மேல் வைத்து, தாவீதின் திறவுகோலை தோளின் மேல் வைத்து திறக்க, இந்த பிள்ளைகள் பாடிக்கொண்டிருக்கும் போதே வாசல்கள் திறக்கப்படட்டும். அப்படியே உடைய ஊழியக்காரன் இந்த பிள்ளைகளை இப்பொழுதே வானம் தீரந்து சத்தத்தை உயர்த்தி தெய்வம் பேசணும், வாசல்கள் எல்லாம் ஜீசஸ் இன்றே. இப்ப ரெண்டு கையை உயர்த்தி உங்களுக்கு முன்பதாக இருக்கிற கதவுகளை பார்த்து, எப்பத்தான் திறக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால பல வருடமாய் பூட்டப்பட்டிருக்கிற எல்லா கதவுகள் இப்பொழுதே திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். As we declare with one accord, எல்லா விதமான பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள்
தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்காய் திறக்கப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். Be open in the name of Jesus. நீண்ட நாளாய் என்னுடைய கர்ப்பம் பூட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஏச்சங்கள் எல்லாம் என்னால தாங்க முடியல ஆண்டவரே. நீண்ட நாளாய் இந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் தந்தவர் ஏன் இன்னும் தாமதிக்கிறார் என்று உடைந்து போன உள்ளத்தோடு ஒருவேளை இந்த நாளில நீங்கள் காத்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். நிச்சயமாய் வாக்குத்தத்தங்களை உன் வாழ்க்கையில செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்புறவங்க 2 கையை உயர்த்தி, ஆபிரகாமும் சாராலும் ஈசாக்கை பெறவே கர்ப்பத்தை தீரக்கலையோ, நாளின் கண்ணீர்க்கு சாமுவேல் தந்து தீர்க்கனாய் எழுப்பலையோ, அன்னாலும் Jesus we bless your holy name. அன்னாளின் கண்ணீர்க்கு சாமுவேல் தந்து தீர்க்கனாய் எழுப்பலையோ. 2 கையை உயர்த்தி, இல்லாதவைகளை இருப்பவை போல, இல்லாதவைகளை இருப்பவை போல அழைத்து தந்தருளும் என் வாழ்விலே உருவாக்கி தந்தருளும். வானம் திறந்து பானம் திறந்து தெய்வம் பேசணும் வாசல்கள் எல்லாம் இயேசுவே ஜீசஸ். கையை உயர்த்தி எப்பத்தா திறக்கப்படுவதாக, எல்லா வாசல்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எப்பத்தா திறக்கப்படுவதாக, எப்பத்தா திறக்கப்படுவதாக. எல்லா அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு உம்முடைய பிள்ளைகள் let them go forward, let them see the open door. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில தடைப்பட்டிருக்குதோ Lord we declare it to be opened in the name of Jesus. பலவிதமான உபத்திரவங்களோடு, சரீரத்தில் பலவீனங்களோடு, பலவிதமான காரியங்களால் கட்டப்பட்டிருக்கிற உங்க வாழ்க்கையை கர்த்தர் தொடணும்னு விரும்புறாரு. Finally, just lift up your hands wherever you are. God wants to heal you. He wants to heal your soul. He wants to heal your bodies. He wants to heal your sickness. Just be silent. Lift up your hands towards heaven. Father, I speak divine healing. யாரெல்லாம் சரீர பலவீனங்களோடு இந்த காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, wherever they are in this world, பலவீனப்பட்ட இடத்திலும் வலது கையை வைத்துக் கொண்டு just lift up another hand towards heaven and sing hallelujah, hallelujah. Father,
Hallelujah. Touch them, oh God. Be healed in Jesus' name. Be healed, be healed, be healed. எங்கெங்கெல்லாம் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, from wherever they are watching, hallelujah, எந்தெந்த டிவைஸில் கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்களோ, Lord, I speak your divine healing. Thank you for touching their bodies right now. Hallelujah, hallelujah. Every disease, every sickness out in Jesus' name. Oh, hallelujah, hallelujah, hallelujah. ரெண்டு கை அப்படியே உயர்த்தி hallelujah. Every sickness, I command you to leave the bodies right now. Oh, hallelujah. Every spinal problem is getting healed. Hallelujah. I speak divine healing. Hallelujah. நீண்ட நாளாய் ஸ்பைனல் ப்ராப்ளமோடு பிரச்சனையோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சரீரத்தை கர்த்தர் இப்பொழுது தொடுகிறார். Hallelujah. 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 Lord, I speak divine healing on the bodies. Every disease out in Jesus' name. Thank you, God. Thank you, God. Thank you, God. Hallelujah. Every sickness out in Jesus' name. Out in Jesus' name. Some of you here are feeling it right now in your bodies. ஒரு மகிமையான தேவ வல்லமை இப்போதே உன் சரீரத்தில் பல வருடமாய் பூட்டப்பட்டிருக்கிற, அடைக்கப்பட்டிருக்கிற அந்த கர்ப்பத்தில் there is a miracle happening. Hallelujah, hallelujah. Every knee problem out in Jesus' name. Hallelujah, hallelujah. Father, we bless your holy name. Hallelujah, hallelujah. Thank you, God, for your healing. If you believe it, say amen, 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 amen. In Jesus' mighty name we pray. And the church said, amen, amen. Bless you, bless you. God bless you.